ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 15 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் வந்து அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ முத்து வந்து அந்த லெமனோடி வாசல்ல செம்மையா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அப்புறமா வாசல்ல அவங்க வீட்டு ஸ்டெப்ஸ்ல நின்று உள்ள போய் என்னென்ன எப்படி மந்திரம் சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரையல்லாம் பார்த்துட்டு வாசல்ல வந்து நின்று அப்படியே கத்துறாரு. எல்லாரும் அப்படியே பயந்து போய் பார்க்குறாங்க. என்னடா இவன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு. வீடெல்லாம் சுத்தி சுத்தி இங்க என்னமோ இருக்கு, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே இது பண்றாரு. மீனா ஓடி வந்து என்னங்காச்சுன்னொடனே அவர் வந்து மீனாவை முறைக்கிறாரு. எல்லாருமே அப்படியே பயந்து போயிருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு, கோயில் கூட போக மாட்டானே, இப்படி சாமியார் மாதிரி வந்திருக்கான், என்னாச்சுன்னு சொல்லி இருங்க வரேன்னு சொல்லிட்டு இப்போ முத்து வந்து சாமியாருக்கு கால் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டு சாமி, நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இப்ப செஞ்சிடறேன் அப்படி சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடுறாரு. உடனே எல்லாரும் என்ன ஆச்சு இப்பனாச்சும் சொல்லிடானே இப்போ முத்து வந்து அந்த லெமனை அப்படியே ஓபன் பண்றாரு. பண்ணி இது என்னடா லெமனை கொண்டு வந்திருக்கணுன்னே, அதுவும் இல்லாம ஸ்ருதி வர கேக்குறாங்க, ஏங்க இது ஜூஸ் புளியவா, இம்போர்ட்டட் லெமனா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருமா வாயில போட்டுக்கோ, அப்புறம் டப்பிங் பேச முடியாம ஆயிரணுன்னே ரவி வந்து ஸ்ருதியோட வாயிலே அடிக்கிறாரு. என்னடா நீ இதையே நம்பிட்டு இருக்க அப்படின்னோடனே இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, இதை கொண்டு போய் பூஜை அறையில போய் வைக்க சொன்னாருப்பா. 24 மணி நேரத்துல இந்த நகையை மாத்துனாங்களோ இல்ல எடுத்தவங்களோட வாய் வந்து கோணிக்கும், அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்கன்னு தான்ப்பா அந்த சாமியார் சொல்லி விட்டாரு. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நான் போய் பூஜை ரூம்குள்ள போய் வைக்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போது விஜய தடுக்கிறாங்க. எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து என்னத்தையோ வச்சுட்டு இருக்கானோடனே இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, காணாம போனது எங்க நகை, நாங்க தான் கண்டுபிடிக்கணும், அதனால நான் வைக்கதான் செய்வேன்னு சொல்லிட்டு கொண்டு வச்சிடுறாரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அவன் என்னென்னமோ பண்றா பாப்போம் அப்படின்னு. இப்ப விஜயாவும் மனோஜும் அப்படியே பயந்து போய் இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியாம. இப்ப விஜயா வந்து மனோஜோட ரூமுக்கு போகும்போது விஜயா பார்க்கும்போது மனோஜோட வாய் கோணுன மாதிரி தெரியுது. மனோஜ் பார்க்கும்போது விஜயாவோட வாய் கோணுன மாதிரி தெரியுது. அப்ப விஜயா சொல்லுவாங்க, டேய் மனோஜ் உன் வாய் கோணுதுடா அப்படின்னு. அப்போ இவங்க மனோஜ் வந்து, அம்மா உங்க வாய் தாம்மா கோணுது சொல்லிட்டு 2 பேருமா மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருக்கும்போது ரோகிணி வராங்க. ஒன்னும் ஆகல, என்னாச்சு 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னொடனே இப்ப விஜயா ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறமா மனோஜ் கிட்ட வந்து, ஒன்னும் ஆகாது, அவர் கோயிலுக்கே போக மாட்டாரு, உங்களை ஏமாத்துறாரு, நீ பாட்டுக்கு எதுவும் நினைச்சுக்காத அப்படி சொல்லிட்டு மனோஜ் கூடவே இருக்கிறாங்க ரோஹிணி. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்துக்கிட்ட வந்து மீனா கேக்குறாங்க, ஏங்க எந்த சாமியாரை போய் பாத்தீங்க, எங்க போய் பாத்தீங்க அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, அவர் பேரு முத்தானந்தனோடனே, அப்படி ஒரு சாமியாரானோடனே இப்ப முத்து கையை நீட்டிட்டு, அது நானே தானே, என்னங்க சொல்றீங்க அப்படின்னே, நான் வந்து அந்த மனோஜ் வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் பயப்படுவான், அவனுக்கு பொறி தான் வச்சிருக்கேன், அதுல அவன் வந்து சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து மீனா கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க கேரளாலலாம் நடந்திருக்குது, நானே பார்த்துருக்கேன்னொடனே, நீ வெளியில நம்பாத மாதிரி பேசல, உள்ள வந்து இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னோடனே, இருடா வரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி போய் மீனாவை ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து, எங்க அவர் எந்த சாமியாரை போய் பார்த்தாருன்னொடனே இப்ப மீனா கதவை லாக் பண்ணிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து எந்த சாமியாரையெல்லாம் போய் பார்க்கல, லெமனை கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னொடனே, இது கூட நல்ல ஐடியாங்க, சிலவங்க வந்து பயத்திலே மாட்டிக்குவாங்க, அவங்களோட ஃபியர் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எனிமியா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொன்னோடனே, எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்குதே, நான் வர டப்பிங் போகணுமே, எதனாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. இங்க மனோஜுக்கு நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, லெமனே கண்ணுக்குள்ள வந்து நிக்குது. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயா, அப்புறம் பார்வதி, மனோஜ் இவங்க 3 பேருமா போய் ஒரு சாமியாரை போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் உண்மையை சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க தான் நகை எடுத்து வித்துட்டோம். இப்ப என் பையன் இந்த மாதிரி லெமனை கொண்டு வந்து வச்சிருக்கான். இந்த மாதிரி வாய் கோணிக்கணும்லாம் சொல்றான். அது மாதிரிலாம் நடக்காதுல்ல அப்படின்னோடனே, அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, யார் சொன்னா, நீங்க அதுவும் நகையை எடுத்திருக்கிறீங்க, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.